சமூக வலைத்தளங்கள்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பேட் கமெண்ட்டும் ஹேட் ரிப்ளேவும் ஒரு உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு மோசமா போகும்னு அந்த கமெண்ட்டை பண்றப்போ நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். சமீபத்துல பால்கனில இருந்து கீழே விழுந்த குழந்தைய பலரும் சேர்ந்து மீட்டெடுத்துட்டாங்க. ஆனா தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த வலி தரக்கூடிய வார்த்தைகள்னால அந்த குழந்தையோட அம்மா இப்ப தற்கொலை செஞ்சுட்டாங்க. சென்னை ஆவடியில இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு கப்பிள்ஸ் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை குழந்தையும் இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு தங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பால்கனில இருந்து அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தை தள்ளும் போது தெரியாம அந்த அம்மாவோட கையில இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு. கீழே விழும்போது அடுத்த மாடியில இருக்கக்கூடிய சன்ஷெட்ல அந்த குழந்தை விழுந்துருச்சு. அடுத்து சுத்தி இருக்க எல்லாரும் சத்தம் போட்டு கத்தி அந்த குழந்தைய ஓரளவுக்கு மீட் எடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த குழந்தை நார்மல் ஆயிடுச்சு. ஆனா பிரச்சனையே இதுக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்குது. அந்த குழந்தை கீழே விழுந்த வீடியோவை யாரோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டுட்டாங்க. ஃபுல்லா சோஷியல் மீடியால போனதையும் தாண்டி செய்தி ஊடகங்களுக்கும் இந்த வீடியோ போயிடுச்சு. செய்தி ஊடகங்கள்லயும் சமூக வலைத்தளங்கள்லயும் இந்த வீடியோக்கு கீழே பலரும் வந்து இவங்கெல்லாம் அம்மாவா இருக்கவே தகுதி இல்லாதவங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்க கூட இவங்களுக்கு தெரியல, இதை தாண்டி இவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்க போகுதுன்னு நிறைய வன்மம் நிறைஞ்ச வார்த்தைகளா கொட்டி தீர்த்துட்டாங்க. இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்த அந்த தாய்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் அதிகமாயிருக்கு. போக போக அவங்க ரொம்ப சோகமாவும் தனிமையாவும் இருந்திருக்காங்க. சரி, நம்ம இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குன்னு அவங்க சொந்த ஊருக்கே அவங்க இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. தன்னுடைய சொந்த ஊருக்கு போன பிறகும் ரொம்ப நாள் தனிமையிலேயே இருந்த அந்த குழந்தையுடைய தாய் திடீர்னு ஒரு நாள் தற்கொலை செஞ்சு இறந்தே போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த இறப்பு உண்மையிலேயே தற்கொலை மட்டும்தானா? நம்மளை சுத்தி இருக்க பலரும் அவங்க கொட்டி தீர்த்த அந்த வக்கரமான வார்த்தைகள் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அந்த தாய் உயிரோட தானே இருந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா இது கண்டிப்பா ஒரு கொலை தான். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க அம்மா கிட்டேயே கேட்டா கூட நம்ம சின்ன வயசுல நிறைய தடவை கட்டில்ல இருந்து கீழே விழுந்திருப்போம், இல்ல தடுமாறி நடக்கும் போதும் கீழே விழுந்திருப்போம். இவ்வளவு ஏன் நிறைய சின்ன சின்ன பொருட்களை மூக்குல காதுல வாயிலெல்லாம் போட்டு உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு கூட கொண்டு போய் விட்டுருப்போம். நம்ம எவ்வளவுதான் கவனமா ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டாலுமே கண்ணிமைக்கும் நொடியில அந்த குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடும், அது உயிருக்கே அது ஆபத்தா கூட போய் முடியும். இதெல்லாம் குழந்தை வளர்ப்புல ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனா சுத்தி இருக்க நம்மளும் இந்த குடும்பமும் இந்த சமூகமும் அந்த தாயை விட நமக்கு தான் அந்த குழந்தை மேல ரொம்ப அக்கறை அதிகமா இருக்க மாதிரி, உங்களுக்கு குழந்தை வளர்க்கவே தெரியலையா, இதை கூட கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த தாயை திட்டி தீர்த்துடுறோம். குழந்தை பிறந்ததும் பல தாய்மார்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏற்படுது. அதாவது குழந்தை பிறந்ததும் தன்னுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இந்த பொறுப்பை நம்மளால நல்லா பார்த்துக்க முடியுமா? ஒரு உயிரை கடைசி வரைக்கும் நம்மளால நல்லபடியா வளர்த்துட முடியுமா? அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனை நம்ம பால் கொடுத்துட முடியுமா? இப்படி நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள வருது. இது எல்லாத்தையும் தாண்டி சுத்தி இருக்க அவங்க குடும்பத்தார்களே நிறைய ப்ரெஷர் அவங்க மேல போடுவாங்க. குழந்தைக்கு இந்த நேரம் தான் பால் கொடுக்கணும், இந்த நேரம் கொடுக்க கூடாது, எப்போ அழுதாலுமே அது பாலுக்காக தான் அழுது, நீ சரியா அந்த குழந்தைய பாத்துக்க மாட்டேன்னு குடும்பத்துல இருக்கவங்களே அவ்வளவு ப்ரெஷர் போடுவாங்க. அதை தாண்டி இந்த சமூக வலைத்தளங்களும் இவ்வளோ ப்ரெஷரை அவங்க மேல போட்டிருக்கு. இனிமேவாச்சும் நம்ம மாறுவோம். உங்க வீட்டுல யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்க, இல்ல குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு அப்படின்னா தேவையில்லாம நிறைய இன்ஃபர்மேஷனை அவங்க மேல போட்டு திணிக்க வேண்டாம். உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதாவது சஜஷன் தேவைன்னா அவங்களே கேட்பாங்க. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும் அப்படின்னா ரொம்ப அன்பா சொல்லுவோம். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தயவு செய்து சைக்காலஜிஸ்ட்டை கூட்டு போங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து 104க்கு கால் பண்ண சொல்லுங்க.